அவராலலாம் பிஎம் ஆக முடியாதுங்க. அவரு வெயிட் பண்ணி பாருங்க. தம்பி கேமராமேன் அவர் இல்ல, அவர் இப்படி பண்றதுக்கு ஒரு காரணமா இருந்தாரு தெரியுமா? அவர் பஸ்ஸுக்குள்ள உட்காந்து அடி கொடுப்பாரு, கியூட்டா இருக்கும் அதெல்லாம். இது எப்படி தெரியுமா இருக்கு? உங்க அண்ணன் வேலையும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹீரோ, அதுவும் கண்ணை வச்சு விளையாடலாமா? விளையாடலாம். ஃபர்ஸ்ட் எனக்கும் நான் தெரியும். சரி, ஃபர்ஸ்ட் நீ சொன்னதுனால நீ சொல்லு. பிரபுதேவா. ஆமா, இந்த கண்ணு பிரபுதேவா தான். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியோட மைக்கேல் ஜாக்சன். அப்ப அடுத்த கண்ணு போறேன். நான் தான் ஃபர்ஸ்ட். ஜீவா. ஜீவாவோட கண்ணு. ஆமா, ஜீவாவோட கண்ணு. முன்னாடி பார்த்த பிரபுதேவா கண்ணு சிவா கண்ணும் ஒரே மாதிரிதான். எப்படிதான் டிஃபரன்ஸ் தெரியுது? எனக்கு தெரியுது. ஆமா, பிரபுதேவா லைட்டா கலரா இருக்காரு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அடுத்த சொல்லலாமா? நான் சொல்றேன். இது ரவிமோகன். இது ரவிமோகன் கரெக்ட் தானே? எஸ், கரெக்ட். ரவிமோகன் கண்ணா நான் கரெக்டா கண்டுபிடிச்சேன். பொன்னியின் செல்வன்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவோ நல்ல படம் நடிச்சிருக்காரு. பொன்னியின் செல்வன். தில்லாலங்கடி பாத்திருக்கியா? நீ தனி ஒருவன் பாத்திருக்கியா? தில்லாலங்கடி தனி ஒருவன் ஆக்டிங் சூப்பரா இருக்கும். பொன்னியின் செல்வன்ல அந்த கரெக்டருக்கு என்ன பண்ணுமோ அதை கரெக்டா பண்ணிடுவார். சூப்பரா நடிச்சிருப்பாரு. ஏய் புடிங்கப்பா, ரெண்டு பேரும் அடிச்சு செத்துற போறாங்க, வாங்கப்பா. நீ வேற பேசாம உட்காரப்பா. வேலைக்கோட ஆளு இருக்கிற தைரியத்துல தான் ரெண்டு பேரும் இப்படி மால் கட்டுறாங்க. சரி, என்னமோ ஒண்ணு. நெக்ஸ்ட் கண்ணு நான் சொல்றேன். நான் தான் கைது போனேன். நான் தான் சொல்றேன். சந்தானம் தான். சந்தானம். இது நம்மள தொடர் நடங்க வச்ச ராகவா லாரன்ஸ். சென்டர் ஃப்ரூட் நான் கை நாட்டியம் ஆட செய்யுமே. நெக்ஸ்ட் சரி, கேமராமேன் கேட்டோம். கேமராமேன் சொல்லுங்க, யார் கேட்டு தோத்துக்கிட்டே இருக்கீடா? இவர்தான். இது 90s பெண்களை அப்படியே மனசெல்லாம் கவர்ந்து பிரிச்சு வச்சிருந்தது. மாதவன் மேடி. அது அவரோட டைலாக். உட்கார் அந்த டைலாக். அச்சிருவேன் படத்துல வருமா? என்ன படத்துல வருது? அச்சிருவேன் உட்காரு. அதெல்லாம் நல்லா இருக்கும். சுமாரே உட்கார். என்ன செய்யறது? இங்க சைலன்ஸ்ங்கிறதே சத்தமா தானே சொல்ல வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் சொல்லி நான் என் மைண்ட் அவரு பார்த்த உடனே அவர் பண்ண வேலைகளே மைண்ட்ல வந்து அவருக்கு பதிலா கை தூக்க மறந்துட்டேன். சொல்றேன். விவேக் சார் எல்லா படத்துலயுமே சூப்பரா பண்ணிருப்பாரு. நிறைய காமெடியில கூட ஒரு கருத்து இருக்கிற மாதிரி காமெடி பண்ணுவாரு. அதுக்கு என்னடா செய்ய முடியும்? நாட்டுக்கு 4 நல்ல கருத்துக்களை சொல்லும் போது அதுக்கு 4 பேர் எதிர்ப்பு சொல்லத்தான்டா செய்வாங்க. கள்ள தூக்கி அடிச்சாக்கா அதை வச்சு வீடு கட்ட கத்துக்கணும்டா. முட்டையை தூக்கி அடிச்சா அதை வச்சு ஆஃப் பாயில் போட கத்துக்கணும். தக்காளியை தூக்கி அடிச்சா போடா கோக்காலிட்டு போயிட்டே இருக்கணும்டா. அதனால நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போனா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது இவர் யார் என்று நான் சொல்வதற்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும். தம்பி கேமராமேன் அவர் இல்ல, அவர் இப்படி பண்றதுக்கு ஒருத்தர் காரணமா இருந்தாரு தெரியுமா? லாலா கடசாந்தி சொன்னானே நான் போந்தி. டிஎம்கேயோட டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின். முன்னாள்டா, அத மென்ஷன் பண்ணு. இப்போ எக்ஸ் டெப்யூட்டி சிஎம். அது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி எக்ஸ் தான் இனிமே. ஏன்னா வந்திருக்கிறது சிஎம் தளபதி விஜய் உதயநிதி ஸ்டாலின் சார் தான். அதனால நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த பாயிண்ட் எனக்கு தான். நான் சொல்றேன்னு சொல்லிட்டு பாக்க யாருன்னு தெரியல. போய் சீட்டிங். சரி சொல்லு, நீ சொல்லு. என்னோட ஃபேவரட் ஹீரோ உலக நாயகன் கமல்ஹாசன். இவரை சாட்டா ஒரே இதுல சொல்லணும்னா கேமராமேன் சாப்பிட்டீங்களா கேளுங்களேன். அது நான் காலையில எந்திரிச்ச உடனே நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு பசிச்சது. அது பசி இருக்கிறப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைச்சேன். எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் இங்க வந்துட்டேன் இன்டர்வியூக்கு. இன்டர்வியூ வர்றதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போனேன். அங்க தோசை சூப்பரா இருந்துச்சு, ஸ்மெல் தூக்கலா இருந்துச்சு. பக்கத்துல இன்னொரு கடை இருந்தது, ஃப்ரைட் ரைஸ் கடை. நல்லா ஆமா, காலையிலே ஃப்ரைட் ரைஸ் போட்டு சூப்பரா போட்டிருந்தாங்க.
அங்க போய் நான் சாப்பிட்டேன். நீங்க கேட்டீங்க நான் சாப்பிட்டீங்களான்னு. நான் சொல்றதுக்கு நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன்னு சொல்றதே இவ்வளவு பெருசா சொல்றது இவரால் மட்டும்தான் முடியும். இது கமலஹாசன் சார் கரெக்டா கண்டுபிடிச்சது அவதான். அதனால அவளுக்கு ஒரு பாயிண்ட் போய் நான் தான் சொன்னேன். கை தூக்குனது நான் தான். அதாவது நீ வந்து இவரு சொல்லி முடிச்சு பாக்க இது தப்பு. நான் அவரு கண்ணை சரி நீ வந்து இல்ல நீ பார்த்து நான் சொல்ல பிறகு போன் என்ன பார்க்க கூடாது சரியா? அவனை இப்படி பத்தி நான் சொல்றேன் இல்ல இல்ல நக்கல்யா அவனுக்கு போனை பார்த்துட்டு நான் சொன்ன பிறகு அங்கேயேதான் பார்க்க நீங்க பார்க்க கூடாது. சரி. அதாவது இவர் யாருன்னு மேல கீழே இங்க எடிட் இங்க தானே போடுவேன். எடுத்து இங்க இந்த கண்ணை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வடிவேல் சார் தான் இவரு. ஒரு வீடியோ எடிட் பண்றோம்னா இவர் மீன் இல்லாம இருக்காரு. ஒரு காமெடி வீடியோ பண்றோம்னா இவரு பிஜிஎம் இவரோட சாங் இல்லாம இருக்காது. அதனால வடிவேல் சார் நான் கரெக்டா கண்டுபிடிச்சேன். இந்த பாயிண்ட் எனக்கு தான். யார் தம்பி சொன்னா? நான் தான் சொன்னேன். கேமராமேன் சின்ன பையன். கேமராமேனுக்கு 19 வயசு அது போய் சொல்ல மாட்டான். ஒரே டைம்ல தான் சொன்னான். சரி சாப் பேப்பர் சிசர். அது ராக் பேப்பர். ராக் பேப்பர் சிசர். எல்லாமே மறந்துச்சு. ராக் பேப்பர். யார் ஒரே ஒரு கேம் தான். யாரு ஜெயிக்கும்? என்ன சின்ன பசங்கள மாதிரி ஒரு அறிவு வேண்டாம், படிச்சவங்க தானே சரிங்க. இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் எ டாங்கி. ராக் பேப்பர் சிசர். அப்படி இல்ல, ராக் பேப்பர் சிசர் ஷூட்டுக்கு தான் பண்ணனும். ஆம்பள மாமா. ராக் பேப்பர் சிசர் ஷூட். நான் சொல்லுவேன் இது யாருன்னு. அதாவது தமிழ் சினிமால கும்கி ஒரே படத்துல இன்ட்ரோடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் நிறைய படம் கொடுத்துருக்காரு. ஆனா கிட்டு படம் பாவம் எதுவும் கொடுக்கல. கும்கி நல்ல ஹிட். யாரு சொன்னாப்பா? கேமராமேன். நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இதை பார்த்தோன்னே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் எதுக்கு போயிட்டாரு, இவர் எதுக்கு போயிட்டாரு. நம்ம தலை அஜித் சார் தான் அது கண்ணை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். சினிமால எவ்வளவோ பண்ணிட்டு இப்ப ரேசிங்க்கு போயிருக்காரு. ஆசை படத்துல பாத்துருக்கீங்களா? ரியாக்ஷன் கொடுப்பாரு பஸ்ஸுக்குள்ள உட்காந்து. என்ன எழவி அது அப்படி கொடுப்பாரு. கியூட்டா இருக்கும் அதெல்லாம். இது எப்படி திரும்ப இருக்கு? நீங்க அண்ணன் வேலையும் பால் மாடு அப்படிதான். வாய் தான் வாய் ஏர்ன் இருக்கும், கண்ணு ஏர்ன் இருக்கும். நெக்ஸ்ட் கண்ணு நான் சொல்றேன். நான் தான் பார்த்தேன். நான் சொல்லு. இவரு எனக்கு வராம போயிட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் விக்ரம் சார். ஏன் விக்ரம்னு சொல்லணும்? சேது படம் சூப்பரா இருக்கும். அவரோட லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் வந்து சேது படம் தான். சேதுக்கு அப்புறம் அண்ணி எல்லாம் சரியான ஆக்டிங். உனக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்றா? பெருமாள் சத்தியமா அந்த 5 கொலையும் எந்த தப்பு பண்ணதே நான் தான். வெளியில போக விடு. தம்பிய வெளிய போக விடுறா. நெக்ஸ்ட் நான் சொல்றேன் சொல்லிட்டு பாக்கி எப்படி காட்டு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். விஷால். ஆமா விஷால் தான். அது அவர் போடுவார், எடிட்டர் போடுவார். எப்படி பார்த்தாலும் அது விஷால் தான். தெரியலையே. விஷால் தான். ஓகே நெக்ஸ்ட் நான் சொல்றேன். இந்த ஐஸ் யாருன்னா தங்கமே தளபதி. பிளாஸ்ட் பிளாஸ்ட். போட்டி. ஐயோ தளபதி என்ன சொல்லிட்டேன். தளபதி. ஓகே சூப்பர் சூப்பர். தளபதி அது இதுக்கு முன்னாடி எவ்வளவு கண்ணு வந்துட்டு போச்சு. இந்த கண்ணு பாக்குறப்ப பாருங்களேன் என் கை மாஸ். ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஃபேப்லஸ். இன்னும் எவ்வளவு சொல்லலாம், எனக்கு வார்த்தை வரமாட்டேங்கி. அவரு சீஃப் மினிஸ்டர். இப்ப கடைசியா ஜனநாயகன் படத்தை 4 வாட்டி போய் தியேட்டர்ல பார்த்துட்டு வந்திருக்கிறேன். இப்போ வரை என்னோட வாழை தொங்கவே இல்லை. அனில் மோட்லயே இருக்கேன். வேற படத்துல கதை இருக்கா, ஸ்கிரீன் பிளே இருக்கா, படத்துல அவர் டான்ஸ் ஆடுறாரா, எதுவுமே நான் பார்க்கல. ஸ்டார்டிங் வந்து தெரியுமா, ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்ரீ ஜோசப் விஜய், அந்த ஒரு டைட்டிலுக்காக திருப்பி நான் போய் ஸ்டோரி ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காண்டி நான் தியேட்டர்ல போய் பார்ப்பேன். அதுல அவர் சொல்லாரு பாருங்க, ஆனா டே அவன் வெட்டின ஒவ்வொரு வெட்டுன்னு சொல்லி
தளபதி எஞ்சி வருவாப்புல, கத்திக்கிட்டே வருவாப்புல. அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற சீனிங் காட்டுவாங்க. அந்த பிஜிஎம் அப்படியே புல்லரிச்சு வரும். அப்படியே அந்த கத்தியை தூக்கி போட்டு சடக்குன்னு தூக்கி எறிஞ்சிட்டு ஒவ்வொருத்தர தலையா சடக். அந்த சீனு தலைவெட்டுற சீனுக்காண்டி ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கப்பா. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லையா? இருந்தாலும் பரவாயில்ல, எங்க படம் அடிச்சு நொறுக்கிட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தளபதி கச்சேரி லாஸ்ட் அந்த 1 மினிட் ஆடி இருப்பாரு தெரியுமா? அதையும் சூப்பர் டான்ஸ். அவருக்கு 50 வயசா? உன் அப்பாவுக்கு 50 வயசா? என் அப்பாவுக்கு 50 வயசு தான். அவர் என்ன ஆட்டம் ஆடுறாரு 50 வயசு. இதேதான் லாஸ்ட் வீடியோலயே சொன்னீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா, அவராலலாம் பிஎம் ஆக முடியாதுங்க. அவரு வெயிட் பண்ணி பாருங்க. செஞ்சுட்டா போச்சு. நெக்ஸ்ட் நான் சொல்றேன், அவர் பாட்டு போட சொல்றேன். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். சூப்பர் ஸ்டார் அது ஒரு கண்ணாடி, அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. கண்ணாடி எடுத்து எப்படி போடுவாரு, அப்புறம் வந்து முடியை எப்படி பண்ணுவாரு. அதுவும் அந்த சிவாஜி படத்துல ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு த எண்ட் அப்படியே பீக் மாஸ் தான். சாலா படையப்ப பாத்திருக்கியாடா? படையப்ப அருமை தெரியல. பாஷா படத்துல தலைவர் அடிச்சா மட்டும் நடந்து வந்தா போதும், பார்த்தா போதும், கோட்டை கோட்டை இப்படி பண்ணா அப்படியே அனிருத் அங்கிட்டு காணொலி 4 தட்டு தட்டுவாப்புல தியேட்டர். தலைவருக்காகவும் 70 வயசுக்கு மேலாச்சு. இன்னும் என்னன்னா ஜம்ப் பண்ணி டான்ஸ் ஸ்டெப்லாம் போடுறாரு. அதாவது இந்த கண்ணை வச்சு ஹீரோ கண்டுபிடிக்கிற கேம்ல நான் தான் ஜெயிச்சிருக்கேன். இவர் தோத்துட்டா. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேலஞ்சு இல்லைன்னா இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா பத்தின ஒரு சில விஷயங்களோட நாங்கள் வரோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா. பாய்.